துணை முதலமைச்சர் அவர்கள். இல்ல நல்லா முடிச்சுட்டாக்கிறார், துவங்கவே இல்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவை உறுப்பினர் அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். தங்கள் கட்சியின் கொள்கைப்படி இந்த நிகழ்ச்சியில் மக்களின் குரலாக மக்கள் கேள்விகளை முன்வைக்கும் தமிழக வெற்றிக் கழக உறுப்பினர்கள் ஒரு பக்கம், மற்றொரு பக்கம் அமைச்சர்களாக பதிலளிக்கும் ஆளும் கட்சியினர். மக்கள் சார்ந்த கேள்விகள், அரசியல் விவாதங்கள் மற்றும் சிந்திக்க வைக்கும் பதில்கள், இவை அனைத்தும் இணைந்து ஒரு உண்மையான சட்டமன்ற சூழல் உங்கள் முன் உருவாக இருக்கிறது. ஆகையால் அனைவரும் கவனமாக கூர்ந்து கவனித்து உற்சாகமாக ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தமிழக வெற்றிக் கழகம் கோவை மாநகர் மாவட்டம் நடத்தும் மாடல் சட்டசபைக்குள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் வருகிறார். சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்தவும். கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. தமிழ்நாடு சட்டப்பேரவையின் கோடைகால கூட்டத்தொடர் 8/3/2026 ஞாயிற்றுக்கிழமை நடைபெற துவங்க உள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். மேலும் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களையும் மாண்புமிகு உறுப்பினர் பெருமக்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். அஞ்சலி தீர்மானம், இரங்கல் தீர்மானம். மக்களிடையே மறைந்த தலைவர்கள் நினைவுகூரும் வகையில் நேர்மையின் அடையாளம், எளிமையின் அடையாளம், கம்யூனிச இயக்கத்தின் முதுபெரும் தலைவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு இந்த பேரவை எழுந்து நின்று ஒரு நிமிடம் அஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் அமரவும். கோடைகால சட்டப்பேரவையினுடைய நிகழ்வுகளை துவக்கி வைத்து உரையாற்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருகென அன்போடு வரவேற்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு மக்களின் நம்பிக்கையும் எதிர்பார்ப்பையும் தாங்கி இந்த அரசு செயல்பட்டு வருகிறது. ஆக இந்த அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் சொன்னதை செய்வோம், செய்ததை சொல்வோம் என்ற கொள்கையுடன் செயல்பட்டு வருகிறது. ஆக தமிழ்நாடு என்ற பல துறைகளிலே முன்னேற்ற பாதைகளில் பயணிக்கிறது. கல்வி, சுகாதாரம், பெண்கள் பாதுகாப்பு, விவசாய வளர்ச்சி, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகள், ஆக இந்த எல்லா துறைகளிலும் எங்கள் அரசு மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல முக்கியமான திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. ஆக என்னுடன் பணியாற்றும் என் அமைச்சரவை சகோதரர்கள் தங்கள் துறைகளிலே அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கும் தங்களின் முழு உழைப்பையும் வழங்கி வருகின்றனர். ஆக நாங்கள் சொன்ன வாக்குறுதிகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, அவை மக்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தும் செயல்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன. ஆக தமிழ்நாடு வளர்ச்சியடைய வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறேன். அமைதி 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 அமைதி. எதிர்க்கட்சி பேசும்போது இப்படி எல்லாம் ஆரவாரம் பண்ணக்கூடாது. அமைதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவை உறுப்பினர் அவர்களே, அனைவருக்கும் வணக்கம்.
தங்கள் கட்சியின் கொள்கைப்படி ஒருவர் எதிர்க்கட்சியில் இருந்தால் அவரை ஊழல்வாதி, கரை படிந்தவர் என்று சொல்லி பல பழக்கங்களை போடுவீர்கள். ஊழல்வாதி என்கின்ற வார்த்தையை அவை குறிப்பிலிருந்து நீக்குமாறு உத்தரவிடுகிறேன். இன்று உங்களை கட்சியை பார்த்து மக்கள் கூறுவதைத்தான் நாங்கள் கூறுகிறேன் என்பதை நிறைவேற்ற கடமைப்பட்டுள்ளேன். ஆதலால் அதே நபர் உங்கள் கட்சிக்கு வந்துவிட்டால் அவர் புனிதர், நல்லவர், அப்பழுக்கற்றவர் என்று புகழ்ந்து பேசுவீர்கள். அது மட்டுமல்ல, அவருக்கு அமைச்சர் பதவியும் கொடுப்பீர்கள். ஆஹா, இதுதான் உங்கள் கொள்கை, இதுதான் உங்கள் கோட்பாடு. தற்போது ஆட்சியில் இருக்கும் 2021 தேர்தலின் போது மக்களிடம் தேர்தல் வாக்குறுதியாக மன்னிக்கவும், மக்களை ஈர்க்கும், திசை திருப்பும் என நினைத்து வாக்குறுதிகளாக 505 வாக்குறுதிகளை சொன்னீர்களே, செய்தீர்களா? நிறைவேற்றீர்களா சார்? செஞ்சிருக்காங்க. செய்யலனா உங்களுடைய கேள்விகளை மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறேன். உங்களது தேர்தல் அறிக்கையின் 18வது அறிக்கை, லோக் ஆயுக்தா முறையாகவும் முழுமையாகவும் செயல்பட தேவையான நடவடிக்கைகளை அரசு உடனடியாக மேற்கொள்ளும். அதன் மூலம் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்ட பொது ஊழியர்கள் மீதான ஊழல் புகார்களை தாமதமின்றி விசாரிக்கப்பட்டு குற்றம் புரிந்தவர்களை தண்டிக்கப்படுவார்கள் என்று சொன்னார்களே, செய்தார்களா? செஞ்சிருக்காங்க மாண்புமிகு. அந்த அமைச்சர் மீது ஊழல் புகார் இருக்கிறது, இந்த அமைச்சர் மீது ஊழல் புகார் இருக்கிறது. இல்ல, ஊழல் புகார் இல்லங்கிறதுக்கான அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தார்கள் என்பது எங்களது கேள்வி. ஆதாரத்தை கொடுங்க. எங்களது உறுப்பினர்கள் ஒவ்வொரு கேள்வியாக கேட்க இருக்கிறார்கள். மாண்புமிகு கேள்வி எண் 1, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களுக்கும் அவையிலே அமர்ந்திருக்கின்ற அமைச்சர் பெருமக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த தேர்தலின் போது நீங்கள் தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுத்ததில் முதல் அறிக்கை பேரறிஞர் அண்ணா அவர்களின் மாநில சுயாட்சி பற்றி இறுதி விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் அரசமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு முழு ஈடுபாடோடு மேற்கொள்ள வேண்டும் என்று உங்கள் அரசு வலியுறுத்தும் என்று சொன்னீர்களே, வலியுறுத்தினீர்களா? மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். அது ஒன்றிய அரசிடம் போய் கேளுங்க. மேடம், இன்று இங்கு நாளை அங்கு. அரசினுடைய கொள்கை மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. இதுதான் அரசினுடைய கொள்கை. வினா எண் 2, கேள்வி எண் 2, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களுக்கும் அவையில் எல்லோருக்கும் வணக்கங்கள். ஆளுங்கட்சியான அறிக்கை எண் 313 தமிழகத்தில் பணியாற்றும் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களை அரசு பணியாளர்களாக பணியமர்த்தி காலமுறை ஊதியம் வழங்கப்படும் என்று சொன்னீர்களே, செய்தீர்களா? பண்ணுவாங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். அவைத்தலைவருக்கு வணக்கம். அதற்குண்டான முயற்சிகளை நாங்கள் செய்து கொண்டுதான் பண்ணிட்டார். அடுத்த எலெக்ஷன்ல கண்டிப்பா பண்ணிடுறோம். முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி எத்தனை ஆண்டுகள் கடந்து போகிறது? முயற்சிகள் பற்றி மக்கள் கேட்கவில்லை, முடிவுகள் பற்றி தான் கேட்கிறார்கள். நன்றி. அடுத்த ஆட்சியில் நிச்சயமா பண்ணிடுவோம். கேள்வி எண் 3, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, தங்களுடைய அறிக்கை எண் 25 கடந்த கால ஆட்சியின் தவறான நிர்வாகத்தினால் ஏற்பட்ட பல லட்சம் கோடி கடன் சுமையை இறக்குவதற்கும் மாநில பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் ஒரு மேல்நிலை குழு அமைக்கப்படும்னு சொன்னீங்க, செய்தீர்களா? ஒன்றிய அரசு நிதி கொடுக்கலாமா? அமைக்கிறீர்களா சார்? அரசு நிதி கொடுக்கலைங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வணக்கம். அந்த கடனை அடைப்பதற்கு ஏதுவாக நான் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் மாநாடு ஆண்டுதோறும் நடத்தப்படுகின்றன. ஆமாம், மாநாடு நடந்தது சரி. முதலீடு மூலம் எத்தனை வருமானம் உங்களுக்கு வந்தது? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள்.
மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கூறுவதைப் போல நீங்கள் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்ததாக கூறி ஃபாஸ்கான் நிறுவனம் சுமார் 15,000 கோடி ரூபாய் தமிழகத்தில் முதலீடு செய்வதாக கூறியிருப்பதாக நீங்க சொன்னீங்க. அதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாச்சுன்னு சொன்னீங்க. ஆனா அந்த ஃபாஸ்கான் நிறுவனம் அப்படி எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் நாங்கள் போடவில்லை என்றது சொன்னது. அதற்கு உங்கள் பதில் என்ன? வெளிநாட்டினுடைய இப்படித்தான் நீங்கள் வெளிநாட்டு முதலீடு ஈர்த்துக் கொண்டு இருக்கிறீர்கள் என்பது எங்களது கேள்வியாக இருக்கிறது. இது மக்களின் கேள்வியாக இருக்கின்றது. வெளிநாட்டு நிறுவனங்கள் முதலீடு செய்வதற்கான ஏற்பாடுகளை அரசு செய்து கொண்டிருக்கிறது. கேள்வி எண் 4 மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் அவையில் உள்ள உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். ஆளும் கட்சி தலைவரது சென்ற தேர்தல் அறிக்கையின்படி 360 மதுவிற்கு அடிமையானவர்களை மதுவிலிருந்து விடுபட மாவட்டம் தோறும் டி அடிக்ஷன் சென்டர், அதாவது போதை மீட்பு மையம் செயல்படும் என்று கூறியிருந்தீர்கள். அதற்கு மாறாக மணமகிழ் மன்றம் உருவாக்கி பல குடும்பங்களின் அழிவிற்கு மது அருந்துவதை ஊக்குவிக்கும் விதமாக இருக்கிறது உங்கள் சாதனை. படிப்படியாக அரசு மதுபான கடைகளை குறைத்து வருது. தங்களின் வாயிலாக நிர்வாகத்திடமிருந்து பதில் வேண்டும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களுக்கு வணக்கம். எங்களது முதலமைச்சரின் ஆலோசனையின் பேரில் அதற்குண்டான செயல் திட்டங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறோம். மக்களை காப்பாற்ற வேண்டிய அரசு மதுவை காப்பாற்றுமானால் அந்த அரசை காப்பாற்ற எங்கள் மக்கள் தயாராக இருக்க மாட்டார்கள். கேள்வி எண் 6 மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள். அவைத் தலைவர் அவர்களுக்கு வணக்கம். சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கம். தங்களுடைய அறிக்கை எண் 160 ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து என கூறினீர்களே, செய்தீர்களா? மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். அவைத் தலைவருக்கு வணக்கம். கூடிய விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும். அது நீங்களாம் ஒன்னும் நடவடிக்கை எடுக்க வேணாம். ஒன்றிய அரசு தேர்தல்ல மக்கள் நல்ல நடவடிக்கை எடுப்பாங்க, கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க. ஒன்றிய அரசு சொல்லிட்டு இருக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்று இந்த 5 வருடத்தில் மட்டும் நீட் எக்ஸாமுக்காக அதை எதிர்கொள்ள முடியாமல் 17 மாணவிகள் தங்களது இன்னுயிரை நீட்டிருக்கிறார்கள். அவர்கள் பெற்றோர்களும் கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் தங்களது உயிரை நீட்டிருக்கிறார்கள். இதற்கு உங்கள் பதில் என்ன? இன்னும் எத்தனை உயிர் போனதுக்கு பிறகுதான் நீங்கள் நீட்டின் ரகசியம் சொல்றீங்களா? உங்களது முதலமைச்சர் உங்களை துணை முதலமைச்சர் தூங்கி கொண்டுதான் இருக்கிறார். எழுப்பி அவர் நீட் ரகசியத்தை கேட்டு மக்களுக்கு சொல்லுங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், துணை முதலமைச்சர் அவர்கள். இல்ல நல்லா முளைச்சுட்டாக்குறார், துவங்கவில்லை இல்ல. கேள்வி எண் 7 மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மற்றும் அவை உறுப்பினர்களுக்கு எனது வணக்கம். தங்களுடைய அறிக்கை எண் 29 மற்றும் 200 விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் அரசு வருவாயை பெருக்க கனிம வள அமைக்கப்படும்னு சொன்னீங்க, செஞ்சீங்களா? மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கனிம வளத்துக்கும் அமைச்சகம் இருக்கிறது, மற்ற துறைக்கும் அமைச்சகம் இருக்கிறது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு நான் தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க. கனிம வளம் அமைச்சது சரி, அதோட வருமானம் யாருக்கு போகுது? மக்களுக்கா, அரசுக்கா, இல்ல சிலரோட பாக்கெட்டுக்கா? அரசுக்கு தான். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் ஆதாரத்தோடு குற்றச்சாட்டை சொன்னால் ஆதாரம் நாங்கள் விலக இருக்கிறோம். அல்லது ஆதாரம் தான் சொல்லுங்க மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். தமிழக வெற்றி கழகம் எதுவுமே ஆதாரம் இல்லாமல் எதுவுமே நாங்கள் பேசவும் மாட்டோம், எதுவும் செய்யவும் மாட்டோம். திருவண்ணாமலை மாவட்டம் மல்லப்பாடி அருகே ஏரியில் மாநாட்டுக்கு மண் அள்ளப்பட்ட விவகாரம் அமைச்சர்கள் இருக்கும் தொகுதியிலேயே நடந்துள்ளது. 2000 லோடு சரளை மண் அள்ளப்பட்டது. ஆளும் கட்சி இளைஞர் மாநாட்டுக்கு பயன்படுத்தப்பட்டது. கனிம வள கொள்ளையில் சேருமா சேராதா? தூர்வாரி தண்ணி நிறுத்துவதற்காக
அந்த பணி இல்ல, இல்ல. செய்யப்பட்டது. எங்களுடைய கேள்வி இது கனிம வள கொள்ளையில் சேருமா சேராதா? தட்டி கேட்ட 22 விவசாயிகள் கைது செய்யப்பட்டது. இது உங்களுக்கே நியாயமா இருக்குதா சார்? அமைதி 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 அமைதியா. அடுத்தது கேள்வி எண் 8 மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். தங்களுடைய அறிக்கை எண் 20 மக்களோடு நெருங்கி உறவாடும் அரசு பணிகளில் ஊழலற்ற சுதந்திரமான வெளிப்படையான நிர்வாகத்தை அரசு ஊழல்ங்கிற வார்த்தையை அவை குறிப்பிலிருந்து நீக்க உத்தரவிடுகிறேன். அரசு உருவாக்கும் என்று சொன்னீர்களே, செய்தீர்களா? ஆனால் மக்களை காப்பாற்ற வேண்டிய அரசே ஊழல் நிறைந்து ஊழல் மீண்டும் ஊழல் என்கின்ற வார்த்தையை உறுப்பினர் பயன்படுத்துகிறார். அதை அவை குறிப்பிலிருந்து நீக்குமாறு உத்தரவிடுகிறேன். இதற்குரிய அமைச்சரை பதிலளிக்குமாறு அவைத்தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மதிப்புக்குரிய சபாநாயகர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, எந்த துறையில் ஊழல் உள்ளது என்று கூறுங்கள். ஆதாரம் வந்தா காட்டுங்க. மாண்புமிகு தலைவர் அவர்களே, இந்த அரசில் எந்த துறையில் ஊழல் இல்லை என்று காண்பதுதான் மாண்புமிகு தலைவர் அவர்களே, எப்பொழுதும் இவர்கள் பாணியில் சொல்வதை போல ஊழல் என்ற வார்த்தையை ஊழல் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம் உறுப்பினர்கள். மருத்துவம் முதல் மரணம் வரை அனைத்திலும் ஊழல். மன்னிக்கவும், இவர்கள் பாணியில் சொல்ல வேண்டும் என்றால் முறைகேடு. மீண்டும் ஒரு முறை இவர்கள் பாணியில் சொல்ல வேண்டும் என்றால் மருத்துவத்தில் கிட்னி திருட்டு அல்ல, மருத்துவத்தில் கிட்னி முறைகேடு. மரணத்தில் நம்முடைய சகோதரி மாணவி ஸ்ரீமதியே சான்றாகும். நன்றி. கேள்வி எண் 9 மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள். மாண்புமிகு அவைத்தலைவர்களுக்கு வணக்கம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் வணக்கம். ஆளுங்கட்சியின் அறிக்கை எண் 261 மகளிர் நலன் கருதி 1 லட்சம் மகளிருக்கு தலா ரூபாய் 50,000 சிறுதொழில் கடன் வழங்கப்படும் என்று சொன்னீர்கள். எத்தனை மகளிருக்கு வழங்கி உள்ளீர்கள்? பேங்க்ல இருந்து இப்பதான் சொல்லி போட்டுக்கிறாங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். அவை தலைவர் அவர்களுக்கு வணக்கம். நாங்க குறிப்பிட்ட மகளிருக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அதிகமாக உங்க கட்சியை சார்ந்த மகளிர் நபர்களுக்கும் மற்றும் அந்த தொகை வழங்கி உள்ளீர்கள். பொதுமக்கள் பல பேர் பயனடையவே இல்லை. சான்று நிறைய பேங்க்ல சொல்லி போட்டிருக்காங்க. கேள்வி எண் 10 மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களுக்கு வணக்கம். தங்களுடைய அறிக்கை எண் 341 படி பத்திரிகை நண்பர்கள் நலன் கருதி அவர்களுக்கு குடியிருப்பு மனைகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று சொன்னீங்களே, ஒதுக்கீடு செய்தீர்களா? சென்னையில பண்ணிட்டு இருக்காங்கம்மா. துணை முதல்வர் அவர்கள் தூக்கத்திலிருந்து விழித்தால் நன்றாக இருக்கும். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். அவர் தூங்கலைங்க, ஏங்க நல்லா முழிச்சுட்டாங்கிறாரு. துணை முதலமைச்சர் மௌனமாக இருப்பதே ஒப்புக்கொள்வது போல் இருக்கிறது. இல்லம்மா, நிறைய பண்ணியிருக்காங்க. சென்னையில பண்ணியிருக்காங்க, அடுத்து கோயம்புத்தூர் திருநெல்வேலி மாவட்டங்களில் பண்ணுவாங்க. கேள்வி எண் 11 மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆளுங்கட்சியின் அறிக்கை எண் 366 சிஎன்ஜி பேருந்துகள் அனைத்து நகரங்களிலும் இயக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. எத்தனை பேருந்துகள் எந்தெந்த நகரங்களில் ஓடுகின்றன? மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். அவைத் தலைவருக்கு வணக்கம். அனைத்து மாவட்டங்களிலும் சிஎன்ஜி பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுத்துக்கொண்டு எந்த மாவட்டங்களில் ஓடுகிறது? நாங்கள் எங்கும் பார்க்கவில்லை. பேருந்து ஓடவில்லை. நீங்க கொடுத்த வாக்குறுதி மட்டும்தான் காத்தில் ஓடுகின்றன. சென்னையில் இப்பதான் அறிமுகப்படுத்திக்கிறாங்க. இப்போ எல்லா மாவட்டங்களும் வரும். அரசு செய்வாங்க. அரசு செய்வாங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். கேள்வி எண் 12 மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர்களுக்கும் பேரவையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மாதந்தோறும் மின்சார கட்டணத்தை செலுத்த வேண்டும் ஒரு அறிக்கை செலுத்துறீங்க. ஆனால் அதுக்கு மாறா
கரண்ட் பில் கட்டணம் மட்டும் உயர்த்திருக்கீங்க. இது மக்களுக்கு சரியா துரோகம் இல்லையா? மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், துணை முதலமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, அதற்குண்டான பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். பண்ணிட்டு இருக்குது. மாசம் கரண்ட் பில் எடுக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆமாமாங்க, உங்க கூடியில் உங்க ஆட்சி முடியத்தான் போகுது. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். மொத்தம் 505 வாக்குறுதிகளில் வெறும் 66 வாக்குறுதிகளை மட்டும் ஏறத்தாழ நிறைவேற்றியுள்ளீர்கள். அப்படியானால் உங்களுக்கு நம்பிக்கை வைத்து ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்கள் கொடுக்க நினைத்தது வளர்ச்சி அல்ல, ஓசி பயணம் மற்றும் ஃபேரல் லெவலி போட்டு செல்லும் மக்கள் என்கின்ற இழிவான பட்டம் தானா? உங்களது வாக்குறுதிகள் எல்லாம் வெறும் காற்றுறுதிகள் போல காற்றாய் கண்ணுக்கு தெரியாமல் போய்விட்டது உங்களது ஆட்சியை போல. நாங்கள் கடைசியாக கேட்க போவது ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் ஆட்சிக்கு வந்தபோது கடந்த கால ஆட்சியின் போது தமிழகத்தின் நிதி நிலைமை மற்றும் அரசின் கடன் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டீர்கள். தேர்தல் தேதி நெருங்க போகிறது. வெள்ளை அறிக்கை வெளியிடுவாங்க அரசாங்கம். இப்போது இந்த ஆட்சியின் காலம் முடிவரை இருக்கின்றது. இப்போது நமது மாநிலத்தின் கஜானாவின் நிதி நிலைமை மற்றும் கடன் சுமை, அதன் ஆண்டுதோறும் உள்ள வட்டி எவ்வளவு? ஒன்றிய அரசு என்ன பணம் தரலைங்க. அப்படியானால் இந்த 5 ஆண்டுகளில் என்ன சாதித்தீர்கள்? எந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டன, எந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை, அதை மக்களுக்கு தெளிவாக சொல்ல இந்த அரசு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா? நீங்கள் வெள்ளை அறிக்கை தருவோம் என்கின்ற உறுதியை இங்கு அளித்தால் மட்டும்தான் இந்த சபை தொடர்ந்து நடைபெற நாங்கள் ஒத்துழைப்பு தருவோம். அதுவரை எங்களின் ஒரே கோரிக்கை வேண்டும் 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 வேண்டும். சபாநாயகர் அவர்களே, ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இது உங்களின் கடைசி சட்டமன்ற கூட்டம். அடுத்த சட்டமன்றத்தில் தமிழக வெற்றி கழக ஆட்சி அமையும். அமைதி அமைதி அமைதி. எங்கள் வெற்றி தலைவர் தளபதி தலைமையில் மக்கள் ஆட்சி அமையும். அப்போது மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டிய வெள்ளை அறிக்கையை நாங்களே வெளியிடுவோம். எங்களை வெளியேற்ற உங்களுக்கு சிரமம் இருக்காது. இந்த அவையையும் அவை காவலரையும் நாங்கள் அவமதிக்க வரவில்லை. அதேபோல் சட்டையை கிழித்து நாடகமாடும் அரசியலும் எங்களுக்கு அவசியம் இல்லை. அமைதி. உறுப்பினர்கள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மக்களே உங்களை சட்டையை கிழித்து வெளியேற்றி விடுவார்கள். நாங்கள் வெளிநடப்பு செய்கின்றோம். வேண்டும் வேண்டும் வெள்ளரிக்க வேண்டும் 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 சட்டப்பேரவை வேண்டும் வேண்டும் கோடைகால சட்டப்பேரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுகிறது. வெள்ளரிக்க வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்து ஒத்திவைக்கப்படுகிறது. நன்றி. வெள்ளரிக்க வேண்டும்.